ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெண்டைக்காவை நல்லா கழுவி எடுத்து தொடச்சிட்டு சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா பொடியாகவும் நறுக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனப்புறம் தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கட்டும். வதங்கி வந்தப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கிக்கோங்க. வெண்டைக்காவை இதில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அந்த பிசுபிசு தன்மை போனப்புறம் தேவையான அளவு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் போனப்புறம் நல்லா சுருங்கி வர வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு, சாம்பாருக்கு, எல்லா சாதத்துக்கு கூட நம்ம சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.